ஹலோ எவ்ரிவன். ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த ஐசோ எலக்ட்ரானிக் பேர் அமங் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு நமக்கு 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த 4 காம்ப்ளெக்ஸில் எது ஐசோ எலக்ட்ரானிக் பேர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஐசோ எலக்ட்ரானிக், ஐசோ அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து சேம். எந்த இடத்துல ஐசோன்னு பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு மீனிங் வந்து சேம் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லைங்களா. அப்போது எதில் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வெனடியம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட வேலன்சி என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல வெனடியம் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகேங்களா, அப்போது வெனடியத்தோட வேலன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. எப்படின்னா அதாவது 3d3 4s2 அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா. அப்போ வந்து டோட்டலாக வந்து அதோட வேலன்சி வந்து 5. அப்போது வெனடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 5, அதை எழுதிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கார்பனைல் குரூப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது CO குரூப் கொடுத்துருக்காங்க. CO குரூப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது CO அப்படிங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 × 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 2 எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கூட வந்து டொனேட் பண்ணும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நான் 2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 5 + 6 × 2 12ங்களா. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 17 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காப்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இந்த காப்பர் காம்ப்ளெக்ஸ்க்கும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். காப்பரோட வேலன்சி, அதாவது நீங்கள் இந்த 3D 4D 5D இந்த 3D சீரீஸ்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் மைண்டில் வந்து ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டைட்டானியம், ஜிர்கோனியம், ஹாஃப்னியம், டைட்டானியத்துக்கு கீழே ஜிர்கோனியம் வரும், ஜிர்கோனியத்துக்கு கீழே ஹாஃப்னியம். இப்போ வெனடியம் குரூப் எடுத்திங்கன்னா வெனடியம், நியோபியம், டான்டலம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரோமியம் எடுத்துட்டிங்கன்னா குரோமியத்துக்கு கீழே மாலிப்டினம், டங்ஸ்டன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3D சீரீஸ்க்கு வேலன்சி நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு கீழே உள்ளதுக்கும் அதே தான் வரும் இல்லைங்களா. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலன்சியை நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ காப்பர் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 வரும். எப்படின்னா 3D10 4s1 அப்படின்னு வரும் இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட வேலன்சி வந்து 11. ஸோ 11 அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். காப்பருக்கு எழுதியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே C5H5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது சைக்ளோபென்டாடைனைல் குரூப் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். கார்பனைல் எவ்வளோ பண்ணும், ஒரே ஒரு கார்பனைல் தான் இருக்குது. ஒரு கார்பனைல் 2 எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ 2 டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இது 16 + 2 18 எலக்ட்ரான் அப்படின்னு வந்து வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கால்குலேட் பண்ணணும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரினாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிகேண்ட் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணி ஒரு மெட்டலுக்கும் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கும் இடையில் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் நடந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கார்பனைல் குரூப் கூடயாவது அது அட்டாச் ஆகிருக்கணும். இந்த ஆர்கனோ அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் கார்பன் ஃபேமிலி கூட வந்து அட்டாச்மெண்ட்டில் இருக்கும். அதாவது அந்த ஃபேமிலி தான் வந்து மெட்டல் ஆட்டத்துக்கு வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதனால தான் இது ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். கோபால்ட் அப்படிங்கும்போது அதோட வேலன்சி வந்து 9. ஓகேங்களா,
9. இது கார்பனைல் குரூப் வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4 இன்ட்டு ஒரு கார்பனைல் குரூப்பு எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்குன்னா 2. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே மைனஸ் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் இது டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 9 + 8 + 1 = 18 எலக்ட்ரான். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபைனலாக வந்து இந்த இரிடியம் காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இரிடியம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோபால்ட் இருக்குது பார்த்திங்களா, கோபால்ட்டு கீழே தான் வரும். கோபால்ட்டு, ரோடியம், இரிடியம். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இரிடியத்தோட வேலன்சியும் 9 தான். ஓகே, 9. சிஎல் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணும். நான் இப்போ வந்து கார்பனைலுக்கு வந்து 2, குளோரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்கிறது நீங்கள் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கீழே ஒரு டேபிள் காமிக்கிறேன். அந்த டேபிளை நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு காம்பவுண்டும், அதாவது ஒவ்வொரு குரூப்பும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும், அதோட ஹாப்டிசிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பனைலுங்கும் போது எவ்வளோ 2 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். இங்கே வந்து ட்ரைஃபினைல் ஃபாஸ்பின் இருக்குது, அது வந்து 2 டைம்ஸ் இருக்குங்களா, 2 டைம்ஸ் இருக்குது. ஒரு ட்ரைஃபினைல் ஃபாஸ்பினும் நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா 2. ஸோ 2 × 2. ஓகே. இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 9 + 1 + 2 + 4. ஓகேங்களா. ஸோ 10 + 2 + 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 16 எலக்ட்ரான். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஐசோ எலக்ட்ரானிக் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து சிமிலர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கிடைச்சதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 18 கிடச்சிருக்கு, இதிலே 18 கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி, ஆப்ஷன் பி அண்ட் சி வந்து எதில் இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பி அண்ட் சி, ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்களேன். ஸோ பி தான் இந்த கொஷினுக்கு வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிகாண்டோட ஹாப்டிசிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜனோ, இப்போ ஹாலஜனே இருக்குது. இந்த எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா, ஹாலஜன், OH குரூப்லாம் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுமோ அதைத்தான் நம்ம ஹாப்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா, இங்கே ஹைட்ரஜனு, அப்புறம் ஹாலஜன் ஃபேமிலிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கார்பனைல, இது வந்து PR3ங்கும் போது இங்கே ட்ரைஃபினைல் ஃபாஸ்பின் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட்டும். இங்கே இருக்கிற குரூப்பெல்லாம் 1. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். அப்புறம் எத்திலின் டயமின், இது வந்து பைபிரிடன், அதே மாதிரி பியூட்டாடைன், இதெல்லாம் 4 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். சிபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி ஈட்டாக்கு மேலே 5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாப்டிசிட்டி. இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ஹாப்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஹாப்டிசிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, எவ்வளோ எலக்ட்ரான்ஸை வந்து சென்ட்ரல் ஆட்டத்துக்கு வந்து டொனேட் பண்ணுதோ அதை நம்ம ஹாப்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகேங்க. இந்த டேபிள் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா இது பேஸ் பண்ண நிறைய கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.